தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 11வது மன்றாட்டு மாலை. மதர் மோஸ்ட் அமியபிள், மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே. பாத்திரமான் என்றால் என்ன? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது பழமொழி. இதில் பாத்திரம் என்றால் என்ன? பிச்சைக்காரர் கொண்டு வரும் பாத்திரத்தின் கொள்ளளவுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் என்பதல்ல அர்த்தம். பாத்திரம் என்றால் தகுதி என்ற பொருள். தர்மம் கேட்பவரின் தகுதி அறிந்து கூடுதலாகவும் கொடுக்காமல் குறைவாகவும் கொடுக்காமல் உபசரிக்க வேண்டும் என்பதே உண்மையான அர்த்தம். மரியாள் மகா அன்புக்கு தகுதி உடையவராய் இருக்கிறார். அன்பில் இருவகை உண்டு, நன்மை அன்பு, நன்றி அன்பு. ஒரு உதாரணம், வசதியும் இல்லை வருமானமும் இல்லை, அவசர தேவைக்காக அல்லாடி கொண்டிருக்கிறார். பலரை கேட்டும் பணமில்லை என்று கைவிரிக்க என்னிடம் வருகிறார். ஏங்கிய இதயத்தோடும் ஏந்திய கைகளோடும் எதிர்பார்த்து நிற்கிறார். அவருடைய தேவைக்கும் தேடிய பணத்திற்கும் மேலாக தாராளமாக நான் தந்து உதவுகிறேன். திருப்பி கொடுக்க வேண்டாம் என தீர்க்கமாக சொல்லுகிறேன். நான் தழுத்தழுக்க நன்றி கூறுகிறார். பிறகு பார்க்கும் போதெல்லாம் பாச மின்னல்கள், குனிந்த தலை, குவிந்த கைகள், மதிப்போடும் மரியாதையோடும் மாறாத அன்பு கொண்டிருக்கிறார். நான் நன்மை செய்து அன்பு காட்டினேன், அவன் நன்றி கூறி அன்பு காட்டினார். என்னுடையது நன்மை அன்பு, அவருடையது நன்றி அன்பு. மரியாள் எந்த அன்புக்கு தகுதியுடையவர்? நமது நன்மை அன்புக்கு அல்ல. நம்மிடமிருந்து நன்மை பெறும் அளவுக்கு மரியாள் இல்லை. அவரிடமிருந்த நாம் அளவில்லா நன்மைகளை பெறுகிறோம். கவலையை, வெற்றியை, பணத்தை, படிப்பை, குழந்தையாய் குடும்ப சமாதானத்தை மரியாளிடமிருந்து வேண்டி பெறுகிறோம். மரியாளின் இந்த மகா நன்மை அன்புக்கு நமது மகா நன்றி. அன்பு காட்ட வேண்டும், நமது நன்றி அன்புக்கு மரியாள் தகுதியுடையவர். ஆகவே தான் மரியாளை பார்த்து, மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. God bless you.